துரோகம். யாரையும் நம்பாம இருந்தா பிரச்சனை இல்ல. ஆனா, உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப கண்மூடித்தனமா நம்புன ஒருத்தர் உங்கள ஏமாத்துனா, அந்த வலி உயிர கிழிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அர்ஜுன் ஒரு சிம்பிளான பையன். லைஃப்ல ரொம்ப பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் இல்ல. ஆனா, ரொம்ப நல்லவன். அவனோட உலகமே அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கார்த்தி தான். ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் எல்லா சீக்ரெட்ஸ், எல்லா சிரிப்பு, எல்லா அழுகு ஷேர் பண்ணுன 2 உயிர் நண்பர்கள். நண்பன்னா இவன மாதிரி தான்டா இருக்கணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போதான் அர்ஜுன் லைஃப்ல மீரா வந்தா. ஒரு காமான பொண்ணு. பேசின உடனே அர்ஜுன் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா லவ்வும் ஆரம்பிச்சிருச்சு. அர்ஜுன் கார்த்திக்கிட்ட அவள் லவ்வை பற்றி சொல்லி ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நம்பிக்கையா, டேய் கார்த்தி, மீரா என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப முழுமையாக ஃபீல் பண்ணுறேன்டா. கார்த்தி சிரிச்சுக்கிட்டே சொன்னான், மச்சான், உனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற யாராக இருந்தாலும் எனக்கும் பிடிக்கும்டான்னு. ஆனால் அவன் சிரிப்புக்குள்ளே இருந்தது வேற ஒரு உண்மை. ஒரு நாள் அர்ஜுன் மீரா ஃபோனில் ஒரு மெசேஜ் பார்க்குறான். அந்த மெசேஜ் கார்த்திக்கிட்ட இருந்து. அந்த மெசேஜ் மிஸ் யூன்னு இருந்துச்சு. ப்ரோக்கன் ஹார்ட் சிம்பிள். அப்போ கார்த்தி சிரிச்சப்போ புரியல. இப்போ மெசேஜை பார்த்து புரியுது. அர்ஜுன் யோசிக்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கனெக்ட் ஆகுது. மீராவோட லேட் நைட் கால்ஸ், ஹிடன் சேட்ஸ், சீக்ரெட் மெசேஜ்க்கு பின்னாடி கார்த்தி தான். ஆனாலும் நண்பனாச்சேன்னு முழுசாக சந்தேகப்படவும் முடியல. சி, அப்படியெல்லாம் இருக்காதுன்னு அவனுக்கு அவனே சமாதானமும் பண்ணி ட்ரை பண்ணுவான். ஆனால் முடியாது. தூக்கமே வராது. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அர்ஜுன் கார்த்திக் மீரா 2 பேரையும் ஒரு கெஃபேல பார்க்குறான். அவனோட உயிர் நண்பன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக அவனோட உயிர் காதல். இந்த காட்சியை பார்த்து அர்ஜுன் மனசு உடஞ்சி தூள் தூள் ஆயிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. கை கோர்த்து ஒன்றா உட்காந்துருக்குறாங்க. மீரா கார்த்தி தோல் மேலே வெக்கப்பட்டு சாஞ்சிக்கிறா. அதுவும் லவ்வரோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சு. அந்த நிமிஷம் அவனோட உலகமே தலைகீழாக மாறிடுச்சு. இனியும் பொறுமையாக இருக்க தேவையில்லைன்னு அர்ஜுன் அவங்க முன்னாடி போய் நிற்கிறான். என்னடா இது, உங்கள் 2 பேருக்கும் நடுவில் என்ன நடக்குதுன்னு கேட்டான். கார்த்தி சைலன்ஸ், மீரா டியர்ஸ். இந்த உலகத்தில் எனக்கு என்னை விட நீ தான் முக்கியம்னு நினச்சேனடா கார்த்தி. எனக்கு போய் நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணலாமான்னு கேட்டான். கார்த்திக்கிட்ட எந்த பதிலும் இல்லை. மீரா உடனே, அது அப்படி இல்லை அர்ஜுன்னு அழுதுகிட்டே சொல்ல ட்ரை பண்ணான். ஆனால் அர்ஜுன் நம்புகிற இடத்துல இல்லை. கோமா, அப்படி இல்லைன்னா எப்படின்னு கேட்டான். அதுக்கு எந்த பதிலும் மீரா கிட்டேருந்து வரலை. என்னடா, லவ்லையும் துரோகம், நட்புலையும் துரோகம், எப்படிடா ஒரு மனுஷனால் தாங்க முடியும்? உங்கள் 2 பேரையும் என்னால் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லி அர்ஜுன் அழுதுகிட்டே மழையில் நெஞ்சுக்கிட்டே இந்த கெஃபே விட்டு வெளியே வரான். அந்த மழையிலும் அவனோட கண்ணீர் தண்ணியாக தெரியுது. யாரையும் ரொம்ப நம்பாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்பிக்கையை கொடுக்குறவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விருப்பப்படுறேன். நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களால் அந்த நம்பிக்கையை துரோகம் பண்ணாமல் இருக்க முடியும்னா, அந்த நம்பிக்கையை உங்களால் கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியும்னா, அது காதலாகவும் இருக்கலாம், இல்லை நட்பாகவும் இருக்கலாம். உங்களால் காப்பாற்ற முடியும்னா மட்டும் அந்த நம்பிக்கையை கொடுங்க. ஒரு சின்ன ஆசை இல்லை, ஒரு பெரிய ஆசை, ரொம்ப முக்கியமான ஆசைன்னு சொல்லலாம். இந்த ஸ்டோரி கேட்குறவங்கள உங்களை நிறைய பேர் அர்ஜுனோட ஸ்டோரி ரிலேட் ஆகலாம், இல்லை கார்த்தியோட ஸ்டோரி ரிலேட் ஆகலாம், இல்லை மீராவோட ஸ்டோரியும் ரிலேட் ஆகலாம்.
ஆனால் தயவு செஞ்சு யாருமே கார்த்தியா இருக்காதீங்க, யாருமே மீராவாக இருக்காதீங்க. ஏன்னா அர்ஜுனோட வலி யாரும் அனுபவிக்க வேண்டாம். இது மனதோடு கதை போமா. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரிலேட் ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள்.